வணக்கம், வந்தனம். நம்ம லாஸ்ட்லேருந்து இந்த சேஃப்டியை பற்றி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதை பண்ணுறதுனே தெரியல. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னவா இருக்கும்? ஓகே, நல்லா இருக்கு. இனிமே நம்ம தான் எல்லாம் நம்ம தானா? ஓ ஹலோ, இப்பதான் தெரியுது. இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன கண்டென்ட் போடலான்னு. இந்த கான்ஃபிடென்ட்டுக்கு பின்னாடி என்னவா இருக்கும்னா இந்த ரைடிங் ஜாக்கெட் தான். இன்னைக்கு இந்த ரைடிங் ஜாக்கெட்டை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதோட ஃபிட் செக் பார்க்கலாம். போலாமா? Okay. ஸோ கைஸ், இது நம்மளோட ரைடிங் ஜாக்கெட் தான். ஸோ நம்ம தம்பி நமக்காக ஃபிட் செக் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட் கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பைக் வாங்கும்போது நான் வாங்கினது அதே தான். நம்மளும் இந்த ரைடிங் ஜாக்கெட்னா எக்ஸ்பென்சிவானது, சும்மா ஃபேஷனுக்கு போடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஃபேஷன் கிடையாது, இதுதான் அத்தியாவசியம் நம்ம ரைடிங் போகிறோம் அப்படின்னா. இந்த வீடியோ போத் மென் ஆர் உமன் 2 பேருக்குமே நம்ம இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணுறோம். சேஃப்டியை பற்றின வீடியோ தான் இது கம்ப்ளீட்டாக, சரிங்களா? அதனால இன்னைக்கு நம்ம இந்த ரைடிங் ஜாக்கெட்டை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா மோட்டோவேர் பிராண்டு. உங்களுக்கு தெரியும், மோட்டோவேர் அவங்களோட ஷாப். இது உங்கள் அஃபிஷியல் சென்னை கம்பெனி மோட்டோவேர் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து தான் நான் இவங்களோட டைரக்ட் ஷோரூம்ல தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே லெவல் 2 பேடிங்ஸ் தான். ஸோ இந்த பேடிங்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஜென்ரலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை இம்பேக்ட்லேருந்து காப்பாற்றுறது இந்த பேடிங்ஸ் தான். ஸோ இப்போ இந்த பேடிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேடிங்ஸ் இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல இருக்கும் மேஜராக. இப்போ நீங்கள் எந்த ரைடிங் ஜாக்கெட் பேசிக்காக வாங்கினாலும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த செஸ்ட்டோட பேடிங் தான் இது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்போ பேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ எல்போவோட பேடிங் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது இந்த எல்போவோட பேடிங் இது, சரிங்களா? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு செஸ்ட் பேடிங் இருக்கும். இது நடுவில் ஸ்பைனோடது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ரைடிங் ஜாக்கெட்டில் ஸ்பைனோட தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் மெயினாக மேஜராக ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் சொல்ல முடியாது, இன்ஜுரி பார்த்தீங்கன்னா ஸ்பைன் தான், ஸ்பைன் அண்ட் ஹெட் இன்ஜுரி. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பேடிங் இங்கே இருக்கும். இது லெவல் 2 பேடிங். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த ஒரு எல்லோ இஷ்ஷாக இருக்கும். ஸோ இது ஒரு லெவல் 2 பேடிங். இதோட ஃபோட்டோ நான் போடுறேன், சரிங்களா? அண்ட் இங்கே இருக்கும். அண்ட் தென் நான் சொன்ன எல்போ, செஸ்ட்டு இதுதான் மேஜராக இருக்கும். இன்னொன்று ரைடிங் பேண்ட்ஸும் இருக்குது. ரைடிங் பேண்ட்ஸுங்கிறது இந்த ஹிப்போட இந்த இடத்துல ஒரு பேடிங் வரும். தென் இந்த ஜாயின்ஸில் பேடிங் வரும், சரிங்களா? தென் இந்த இடத்துல பூட்ஸ் வரும். நம்ம பூட்ஸ் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவோம். இப்போ பூட்ஸ் அண்ட் ரைடிங் பேண்ட்ஸு. ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட் மேஜராக நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ரைடிங் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் இல்லாமல் 4 ராமில் வர அந்த அட்வென்ச்சர் சாங்கை கேட்டுட்டு நானும் போகிறேன் ரைடிங் போகிறேன் அப்படின்னு போயிட்டு உங்கள் லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ரைடிங் கேஸ் தான் உங்களை நல்லா காப்பாற்றும். நைட் டிரைவ் பொறுத்த வரைக்கும் சரி, மார்னிங் டிரைவும் சரி, உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலுமே இது உங்களோட லைஃப் சேவியர் மாதிரி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லைனர் மாதிரி தெரியுதா? இதெல்லாமே உங்களுக்கு நைட் டைமில் ரிஃப்ளெக்டர் மாதிரி ஒர்க் ஆகும். தென் எனக்கு இந்த இடத்துல இது இருக்குது. ஜென்ரலி பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரேஷன் பேக் இருக்குல்ல, அது இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் தான் இந்த இடம். ஸோ ஓவரால் இது எனக்கு கிடைச்ச காஸ்ட்டுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல வர்த்தான ஒரு ஜாக்கெட் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மோட்டோவேரில் இவங்களோட ஸ்டிச்சிங் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஆனால் நீங்கள் லோக்கல் அவங்களோட கடையிலே போயிட்டு ஏதாச்சும் கிழிஞ்சிருக்கு இல்லை பேடிங்ஸ் மாற்றினா நீங்கள் அவங்ககிட்டயே மாற்றிக்கலாம். அந்த ஒரு எஃபிஷியன்சி இவங்க கொடுத்துருக்க அந்த பெனிஃபிட் மற்ற ரைடிங் ஜாக்கெட் இருக்கான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
சரி, ஓகே, மோட்டோவேரை பற்றி பேசியாச்சு. இதையே நான் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ரைடிங் ஜாக்கெட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னாலே மென் உமன், இப்போ நீங்கள் பில்லியன் ரைடு, அப்போ கப்புள்ஸாக ரைட்லாம் நிறையா போகிறாங்க இல்லையா, நிறைய யூடியூப் சேனல் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி போகிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட் எடுத்துகிட்டு போங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் வித்தவுட் ரைடிங் ஜாக்கெட் நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது ரோட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெட்டர் இந்த மாதிரி போட்டு போய்க்கோங்க. ஏன்னா ரைடிங் ஜாக்கெட் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும் உங்களோட இம்பாக்ட்லேருந்து காப்பாற்றுறதுக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக அந்த லெதர் ஜாக்கெட்டு இந்த மாதிரிலாம் போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த லெதர் கிளியற மாதிரி உங்கள் சதை கிளியறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பேடிங் அந்த மாதிரி ஆகாது. இந்த பேடிங்கோட குவாலிட்டி அவ்வளோ இதுவாக இருக்கும். இந்த பேடிங் இந்த பிராண்டுன்னு இல்லை, எல்லா பிராண்ட்லையுமே அந்த லெவல் 2 பேடிங்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேடிங்கை காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம பேசின லெவல் 1 அண்ட் லெவல் 2 பேடிங். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த பேடிங் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, நீங்கள் ரைடிங் போகிறதுக்கும் நீங்கள் ரைடிங் ஜாக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும். ஸோ இது வந்து அந்த என்ட்ரி லெவல். இது வந்து எனக்கு செஸ்ட்டில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு அந்த ஒரு சத்தம் வந்து வரும். அந்த இம்பாக்டோட இது வந்து கொஞ்சம் அதிகமாக, அதாவது லெவல் 2ல வந்து உங்களுக்கு ஒரு 80-85% வந்து அந்த இம்பாக்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதில் பண்ணும்போது ஒரு 70-லேருந்து 60% அந்த இம்பாக்ட் வந்து தெரியும். ஆனால் ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருக்காது, ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் அந்த ஒரு நீங்கள் இடிக்கிறப்போ ஒரு ஷேக் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஷேக்னஸ் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி லெவல் 2 பேடிங்ஸ் வந்து எனக்கு ஹிப், அதாவது ஸ்பைன், ஷோல்டர், அப்புறம் எல்போ, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன்லி ஃபார் செஸ்ட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி. சரிங்களா? இது வந்து பாருங்க, இப்போ இதோட இது தெரியுதா மாதிரி ரப்பர் மாதிரி நல்லா வளையும். ஸோ நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல். ஸோ இதுதான் அந்த லெவல் 2ஓட பேடிங். லெவல் 3 லெவல் 4 நிறைய இருக்குது. பட் ஒரு என்ட்ரி லெவல் போகிறவங்களுக்கு, இப்போ நீங்கள் ஒரு ஸ்பிட்டி லடாக் போகிறீங்க, இல்லை ஒரு சவுத் இந்தியன் ட்ரிப் போகிறீங்க, இல்லை ஒரு லோவல் லெவல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டர். நீங்கள் அட்வான்ஸ் லெவல் போகிறது எல்லாமே இந்த ஹம்ப் வச்சு வர்றது எல்லாமே ரேசிங்கில் இருக்கும். ஸோ ரேசிங்கில் இருக்கிறது எல்லாமே அந்த உங்களுக்கு ஃபயர் கூட இதுவாகிற அளவுக்கு நல்லா ப்ரொடெக்ஷனோட இருக்கிற இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுதான் லைக், ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அது நிறைய ஸ்பான்சர்ஸ் வச்சு பண்ணுறது. பட் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் போகிறீங்கன்னா நீங்கள் பேசிக்காக லெவல் 2 இருக்கிற பேடிங்கில் இருக்கிற ஒரு ஜாக்கெட் கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னொன்று, ரைடிங் பேட்ஸ் மட்டும் கிடையாது. ரைடிங் பேட்ஸ் தாண்டி உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு அந்த போட்டிருக்கிற மெட்டீரியல் முதற்கொண்டும் நிறையா அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதும் அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரைடிங் கியர்ஸ் வந்து லைக் அந்த ரைடிங் ஜாக்கெட்டுங்கிறது வந்து எல்லாரும் கம்பல்சரி போடணும். ஈவன் நீங்கள் பில்லியனாக யாரை கூட்டு போனாலும் போகிறது நல்லது. அப்போ தான் நீங்கள் ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஹெல்மெட் மாதிரி அதுவும் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 85% பைக்கர்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் இந்த யூடியூப்பில் ஒரு சில பேர் இந்த ரேஸ் போட்டு வீடியோ போடுறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த டிஷர்ட் போட்டு அப்புறம் இந்த சட்டையை மாட்டிட்டு அப்படி போடுறது இல்லாமல் ஒரு நல்ல ரைடிங் கேஸ் போட்டு ஒரு டீசெண்டாக பண்ணீங்க அப்படின்னா வரவங்களுக்கு அந்த ரைடிங் கேஸ்க்கான ஒரு இது வந்து கிடைக்கும். அதுக்கு நீங்கள் ரோட்டில் ரேஷாக ஓடணும் இல்லை. இந்த ரைடிங் கேஸ் போட்ட பிறகு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வந்து அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் எல்லாமே வந்து ஒரு அளவு தான். அதாவது அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி நீங்கள் அளவுக்கு மீறி ஒரு சில விஷயம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதாவது இம்பேக்டும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்ஜுரிஸும் இருக்கும். ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட்ஸ் வந்து யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு வயது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட சர்வீசஸ் கிடைக்குதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற அந்த மோட்டோவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,999 என்னமோ சம்திங் அந்த ப்ரைஸ்க்கு வாங்கினேன். பட் ஆனால் அது ரியல் ப்ரைஸ் வந்து இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு. அது நீங்கள் வாங்குறது வந்து ஒரு 5Kலேருந்தே இருக்குது, 5K 3Kலேருந்து கூட இருக்குது. நீங்கள் என்ட்ரி லெவலில் இருந்தே கூட போகலாம் உங்களுக்கு வேணுங்கன்னா. அது அதே மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில இதில் மோட்டோவேர்லாம் இப்போ கஸ்டமைஸ் ஆப்ஷன் இருக்குது. இப்போ ரைனாக்ஸ் அந்த மாதிரிலாம் போனால் கஸ்டமைஸ் ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக அவங்க என்ன செல் பண்ணுறாங்களோ அதான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ரைடிங் ஜாக்கெட் பற்றி தான். அதான் நம்ம தம்பி வந்து ஃபிட் செக் பார்த்து எல்லாமே பண்ணி கொடுத்து போனாப்புல. ஸோ அது என்னோட ரைடிங் ஜாக்கெட் தான் அது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் சைஸஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. அதாவது கையெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது போடுறதுக்கு. ஸோ அதனால தான் இப்போ புதுசாக அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால தான் நம்ம தம்பியை வச்சு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணது. பட் ஃபன்னுக்காக பண்ணது தான், யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம அடுத்து அப்டேட் பண்ணுற நியூ ஜாக்கெட்டையும் கண்டிப்பாக அதில் போடுவோம். கண்டிப்பாக நம்ம ஷோரூமில் போய் தான் வாங்குவோம். நான் அப்படி ஷோரூம் போனேன்னா அப்படி வேற என்ன அதர் ஜாக்கெட்ஸ் இருக்குது, என்னென்ன இதில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ இதுதான். ஸோ கம்பல்சரி எல்லாருமே ரைடிங் கியர்ஸ் வாங்குங்க. ரைடு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 5000 6000 செலவு பண்ணாலும் நல்ல ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி நல்ல ஹெல்மெட்டும் போட்டு போங்க, நல்ல ஒரு பூட்ஸ் போட்டு போங்க. பூட்ஸ் அண்ட் க்ளவுஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ணலாம், ரெண்டுமே சேர்த்து ஒரு வீடியோவா. சரிங்களா? ஸோ அந்த வீடியோவில் எவ்வளோதான். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு. ஸோ அடுத்தடுத்த கண்டென்ட் நிறையா வந்துட்டு இருக்கு. அப்படியே ஸ்டே டியூன், அப்படியே இருங்க. நம்ம அப்படியே நிறையா இது போஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ பை.